அட்டகாசமான அரசியல்வாதியாக அதிரடி பயிற்சி பட்டறை பியூர் பாலிடிக்ஸ். அடுத்த வகுப்புகள் விரைவில் ஆரம்பம். தொடர்புக்கு 7338242442. கருத்தரங்க மாநாடு தேவேந்திர சமூகத்தில் இருக்கிற எல்லா அமைப்போடும் இங்க பங்கேற்கிறாங்க. நாங்க என்ன சொல்றோம்னா, மக்கள் தொகை கணக்கெடுப்பு நடத்தப்படுகிற பொழுது சாதிகள் கரெக்டா குறிக்கப்படணும். எங்க பாப்புலேஷன் தெரியணும். ஆதி திராவிடங்கிற பொது பெயருக்குள் இதை கொண்டு வந்து மறைத்து எங்களுடைய எண்ணிக்கையை அவங்க கணக்கில் வர வைக்க கூடாது. ஏனென்றால் ஆதி திராவிடர் என்பது பொது பெயர் அல்ல, அது ஒரு சமூகத்தினுடைய பெயர். ஆகவே தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் 8 அமைச்சர்களில் ஒருவர் தேவேந்திர குல வேளாளர், ஒருவர் அருந்ததி என முடிவெடுத்த போதே நாங்க சொன்னோம், 8இல் 1 என்பது எப்படி சமூக நீதி ஆகும் என்று அன்றைக்கே நாங்கள் கேள்வி எழுப்பிட்டோம். இப்பொழுது நாங்கள் சொல்வது, எந்த சூழ்நிலையிலும் சமூக நீதி நலத்துறை என்பதை மீண்டும் திருமாவளவன் அவர்களின் அழுத்தத்திற்கு பணிந்து தமிழ்நாடு முதலமைச்சர் ஜோசப் விஜய் அவர்கள் ஆதி திராவிடர் நலத்துறை என்று மாற்றிவிடக் கூடாது. 1. 2, மக்கள் தொகை கணக்கெடுப்பிலே தேவேந்திர குல வேளாளர்கள் அருந்ததியர்களுடைய மக்கள் தொகை என்பது கணக்கெடுக்கும் பணியாளர்கள் எந்த ஒரு அழுத்தத்திற்கோ அரசியல் அழுத்தத்திற்கோ பணிந்து இல்லை யாருடைய அபிலாஷையவோ நிறைவேற்றுவதற்கு, இல்லை யாருடைய அரசியல் தேவையை பூர்த்தி செய்வதற்கு, யாருடைய அரசியல் அதிகார பசியை போக்குவதற்கு இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை தவறாக செய்து விடாமல் இருப்பதற்கு மாநில அரசும் மத்திய அரசும் எச்சரிக்கையோடு இருந்து இந்த மக்கள் தொகை கணக்கெடுப்பை நடத்த வேண்டும் என்று நாங்கள் கேட்டுக்கொள்கிறோம். அதே நேரத்தில் பட்டியல் பிரிவில் இருக்கக்கூடிய தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியின மக்கள், ஏனைய பட்டியலின மக்கள் விழிப்புணர்வோடு இருந்து தங்களுடைய மக்கள் தொகை கணக்கிலே தங்களுடைய சாதி விவரங்களை விழிப்புணர்வோடு தெளிவாக குறிக்க வேண்டும் என்ற வேண்டுகோளையும் வைக்கிறோம். இதுக்கு முன்னாடி இந்த துறைக்கு பேரு ஆதி திராவிட நலத்துறை ஆச்சுங்களா. 1, பாப்புலேஷன் கணக்கெடுக்கும் போது இப்ப இருக்கிற அளவுக்கு சாதி வாரி கணக்கு கொடுக்கணுங்கிற அந்த கிளியரன்ஸ் எல்லாம் மக்கள்கிட்ட கிடையாது. இல்ல, நான் இங்க இருக்கிற ஒரு தொலைக்காட்சி இருக்கு பாருங்க, நியூஸ் தமிழ், ஒரு அரை மணி நேரம் மக்கள் தொகை கணக்கெடுப்பு எப்படி நடக்க போகுதுன்னு தெளிவா ஒரு எக்ஸ்க்ளூசிவ் சொல்லியிருக்கிறாங்க. அதை கூட கொஞ்சம் எடுத்து பாருங்க. ஏன்னா ஏப்ரல் 30ஆம் தேதி மத்திய அரசு அதனுடைய கேபினெட்ல பாப்புலேஷன் எடுக்கும்போது சாதி விவரத்தை குறிச்சிருங்கன்னு அனுமதிச்சிருக்காங்க. ஆனா இப்ப நாங்க எஸ்சின பட்டியல் சாதி. என்ன பிரச்சனைனா, எங்களை ஆதி திராவிடனே கணக்கு வச்சுட்டே போயிட்டாங்க. ஆதி திராவிடனாலே அருந்ததியும் தேவேந்திர குல வேளாரை சேர்த்துதான் அது பொருள் படும் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன்ஃபுளுன்ஸ் ரொம்ப காலமா இருந்துகிட்டே இருக்கு. இல்ல இப்போ நீங்க சாதிவாரி கணக்கெடுப்பு, அப்ப முதலமைச்சர் விஜய் அவர்கள் சாதிவாரி கணக்கெடுப்பு நாங்க அது செய்வோம், மத்திய அரசு இது எடுக்கிறாங்க, நாங்க அதை ஆடிட் பண்ணுவோம் சொல்றாங்க. பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் அன்புமணி ராமதாஸ் சௌமியா அன்புமணியை முதலமைச்சரை சந்திச்சு நன்றி சொன்னதே இதுக்குதான். எக்கனாமிக்கல் சர்வே பண்ணும்போது கேஸ்டே ரெண்டர் பண்றாங்க. அவர் கேட்ட மாதிரி, அண்ணன் கேட்ட மாதிரி பட்டியல் சாதிக்கு மட்டும் சாதி குறிக்கப்படுதுன்னு சொல்றாரு. எனக்கு தெரிஞ்சு சாதியை குறிப்பிடுங்கன்னு சொன்னது 2030. அதற்கு பிறகு சென்சஸ் தான் நடந்திருக்கு. எஸ்சினே போயிட்டாங்க. அப்படி என்று சொன்னால் ரவிக்குமார் நாங்க 3%, நாங்க 2% எதை வச்சு சொல்றாரு? ஆதி திராவிடர் 12% எதை வச்சு சொல்றாரு? என்ன கணக்கு? உதாரணத்துக்கு மதுரை மாவட்டத்தை எடுத்துங்க. இருக்கிற இந்த 10 தொகுதிகளில்
உதாரணத்துக்கு இருக்கிற 10 தொகுதியில் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர் மதுரை மாவட்டத்தில் மட்டும் 2.5 லட்சம் வாக்காளர்கள் தேவேந்திர குல வேளாளர்கள். இந்த ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல எங்க அமைப்பின் மூலமா நாங்க சர்வே பண்ணா இது தோராயமா 70 லட்சம் இருக்கும். வாக்காளர்கள் மட்டும் 70 லட்சம் இருக்கும். ஃபுல் பாப்புலேஷன் சொல்லல, ஓட்டர்ஸ் மட்டும் 70 லட்சம் இருக்கும். தமிழ்நாடு முழுவதும் இப்ப சென்னை இருக்க நாகப்பட்டினம் இங்க இருந்து எத்தனை கிலோமீட்டர் உங்களுக்கு தெரியும்? நாகப்பட்டினம் நாடாளுமன்ற தொகுதி, சட்டமன்ற தொகுதி, அங்க இருக்கிற ஒரு 5-6 சட்டமன்ற தொகுதி தீர்மானிக்கிற சக்தியாக தேவேந்திர குல வேளாளர் இருக்காங்க. இது நாடு முழுவதும் பரவி இருக்கிற ஒரு பெரிய சமூகம். ஆனா 2%, 3% நீங்க சொல்றபடி இது சாதிவாரி கணக்கெடுக்க போறது இல்ல. 19 எஸ்சினா ரவிக்குமார் ஏன் அழுத்தி இது 2%, 3%? என்ன காரணம்? அங்கதான் எங்களுக்கு சந்தேகம். இப்ப ஆதிதிராவிட நலத்துறை மாறிடுச்சு, சமூக நீதி நலத்துறைன்னு சொல்றாங்க. நல்ல வார்த்தை தானே. அண்ணன் திருமாவளவன் ஏத்துக்கணும்ல, ஏன் இல்லைங்கிறாரு, ஏன் மறுக்கிறாரு? அதுதான் சொன்னீங்க. 2020 ஒரு இணையதள கூட்டம் விடுதலை சிறுத்தைகள் நடந்திருக்கு. அதுல என்ன பேசப்பட்டதுன்னு நான் உங்களுக்கு இணைச்சிருக்கேன். அதுல தெளிவா சொல்றாங்க, தேவேந்திர குல வேளாளர் அருந்ததியில் இல்லாத ரெஸ்ட் ஆஃப் த ஷெட்யூல் காஸ்ட் எல்லாமே இட் ஷுட் கம் அண்டர் த ஒன் அம்பர்லா ஆஃப் ஆதிதிராவிடாங்கிற பேரு கீழே கொண்டு வரணும் அப்படின்னு ரவிக்குமாரும் பேசியிருக்காரா, அண்ணன் திருமாவளவன் பேசியிருக்காரு. அப்ப இவங்க எதை அப்படி நான் இப்ப கேட்கிறேன். நான் உங்களுக்கு ஒரு விஷயம் சொல்றேன். கேவி குப்பத்துல பூவை ஜெகன்மூர்த்தி போட்டி போட்ட போது அந்த தொகுதியில நீங்க வேட்பாளர் நிறுத்துங்க அப்படின்னு திமுக தலைவர் ஸ்டாலின் அவர்கள் கேட்ட போது அந்த தொகுதியில எனக்கு வேண்டாம், நான் நிக்க மாட்டேன்னு நான் மறுத்துட்டேன் திருமாவளவன் சொல்றாரு. அதே போல பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்கள் போட்டி ஓட்ட திருவிக்கா நகர்ல நான் அவரை ஆதரிப்பேன், விடுதலை சிறுத்தைகள் அவருக்கு ஆதரவா இருக்கும்னு திருமாவளவன் சொன்னாரு. இத்தனைக்கும் பொற்கொடி ஆம்ஸ்டாங் அவர்களும் பூவை ஜெகன்மூர்த்தி அவர்களும் அதிமுக பாஜக கூட்டணி. நல்லா கவனிக்கணும். இவர் பாஜக இருக்கிற இடத்துல பாமக இருக்கிற இடத்துல இருக்க மாட்டேங்கிறாரு. அப்ப கேவி குப்பத்தில் அதிமுக கேண்டிடேட், பிஜேபி கேண்டிடேட், அதே மாதிரி திருவிக்கா நகர்ல பிஜேபி ஏடிஎம்கே கேண்டிடேட் சப்போர்ட்டிங், எப்படி சப்போர்ட் பண்ணாங்க? சப்போர்ட் பண்றேன்னு ஏன் சொன்னாரு? ஏன் அதே ஜான் பாண்டியன் மனைவிக்கோ டாக்டர் கிருஷ்ணசாமிக்கோ இல்ல டாக்டர் ஷியாம் கிருஷ்ணசாமிக்கோ ஏன் அண்ணன் திருமாவளவன் அவருடைய சப்போர்ட்டை எக்ஸ்டெண்ட் பண்ணல? ஒரு வார்த்தை கூட சொல்லல. இப்ப திமுக கூட்டணியில எனக்கு சீட்டு தரல. நான் உங்களுக்கு தெரியும் 2019 இருந்து இருக்கேன். 2021 நிலக்கோட்டையில் நின்று நான் உதயசூரியன்ல எனக்கு திமுக கூட்டணியில டிக்கெட் கொடுக்கல. அதே போல் அருந்ததி சமுதாயத்தில் ஆதித்தமிழர் பேரவை தலைவர் அதிமான் அவர்களுக்கும் 2021 டிக்கெட் கொடுத்தாங்க, 2026 கொடுக்கல. கமலஹாசனுக்கு சீட்டு கொடுக்கல அப்படின்னு திருமாவளவன் பேசினார். அது தவறுன்னு சொன்னாரு. ஆனா எனக்கும் அதியமானுக்கும் இல்ல, இன்னும் எங்க சமுதாயத்திலிருந்து பிற தலைவர்களும் திமுக கூட்டணியில் சீட்டு கேட்டாங்க, அருந்ததி சமூகத்தை கேட்டாங்க. ஏன் அவர்களுக்கு வாய்ப்பு தரவில்லை என்று விடுதலை சிறுத்தைகள் தலைவர் திருமாவளவன் தனது வருத்தத்தை வெளியிடவில்லை. இன்னொருபடி மேல போய் விடுதலை சிறுத்தைகள் தனக்கு கிடைத்த 8 சீட்ல ஒரு இஸ்லாமியர் தவிர 7ஐயும் ஆதி திராவிடரே நிறுத்திட்டாங்க. அது எல்லாருக்கும் பொதுவான ஆதி திராவிடர் என்பது பொது சொல். எல்லாரும் ஒண்ணுதான் சொல்ற அவரு ஏன் அவர் கட்சியில அருந்ததி இருக்கும், தேவேந்திர குல வேளாளருக்கும் டிக்கெட் கொடுக்கல? ஏன் கொடுக்கல? அப்ப இப்படிலாம் இவர் இருப்பாரு. 8 பேர் அமைச்சரு ஜோசப் விஜய்கிட்ட போய் இங்க வாங்க, இதுல ஒன்றை இன்னும் ஒண்ணு தேவேந்திர குல வேளாளருக்கு கூட கொடுக்கணும், அவங்க பாப்புலேஷன் கூடன்னு ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? அவங்க மக்கள் தொகை கூடுதல் ஏன் சொல்ல மாட்டேங்கிறாங்க? ஆக பொலிட்டிக்கல் சினோரியாவை பொறுத்த வரைக்கும் அவர்கள் ஒரு சாதி சார்ந்து இயங்கிவிட்டு சமூகம் என்று வரும்போது எல்லாரும் பொது, ஒரே கணக்கு, ஒரே பேர் என்று சொல்வது
சந்தேகத்துக்குரிய விஷயம். கூடுதலாக பாப்புலேஷனை குறைச்சு 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 சொல்லிக்கிட்டே இருக்காங்க. ஏன் சொல்றாங்க? நாங்க சொல்றோம் எங்களுடைய பாப்புலேஷன் 7% among the scheduled caste. அத 3.4 3.2ன்னு சொல்ற ரைட்ஸ் யாருக்கு இல்ல. எங்கள் மக்கள் தொகை இவ்வளவுதான் என்று சொல்லக்கூடிய உரிமை யாருக்கும் இல்லை. அது அரசு தான் சொல்லணும், கவர்மெண்ட் சென்சஸ் தான் சொல்லணும், தனிநபர் சொல்லக்கூடாது. முன்கூட்டியே ஏன் சொல்றாங்க? ஆனா எஸ்ஐஆர்ல 80 லட்சம் வாக்காளர் இல்ல, 1 கோடி வாக்காளர் இல்லைன்னு நாடு முழுவதும் பிரச்சனை வந்தது. அது ஒரு கணக்கெடுப்பு தானே, அது ஒரு கணக்கெடுப்பு தானே. இப்ப விடுதலை சிறுத்தைகள் அதிகாரத்தில் இருப்பதால தான் இவ்வளவு டென்ஷன் எங்களுக்கு. அவங்க வாயாலே குறைவு குறைவுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் பொது பேர்ல தான் இருக்குங்கிறாங்க. ஒரு ஒரு பொதுவான பிளாங்கெட்டை போட்டு மூட பாக்குறாங்க. ஏன் பாக்குறாங்க? வாட் இஸ் த நெசசிட்டி என்று சொன்னால், மொத்த மக்கள் தொகையிலேயும் ஆதி திராவிடர் தமிழ்நாட்டில் அதிகம் என்று நிலைநிறுத்தி விட்டால் அரசியல் அதிகாரத்தை அவர்கள் ஏகபோகமாக அடைந்து கொள்வதற்கு, அறுவடை செய்வதற்கு அது வசதியாக இருக்கும் என்று அவர்கள் கருதுகிறார்கள். ஆகவேதான் சென்சஸ் எடுக்கும் போது அரசு சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தணுங்கிறதுல நாங்க இன்னும் உறுதியா இருக்கோம். கணக்கெடுக்கும் போது எங்க கணக்கை கரெக்டா எடுக்கிறோம். இவங்க சொல்ற மாதிரி நாங்க கம்மி இல்லைங்கிறோம். அது தப்பு, பொய் என்பதுதான் எங்களுடைய வாதம். இல்ல நான் அவளை அது இல்ல இல்ல நான் சாதி உணர்வு கூட பேசல. இல்ல நான் ஆதி திராவிடர் மக்களை தனிப்பட்ட முறையில் அவர்கள் மீது எங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஆமா, ஒரு உள்நோக்கம், ஒரு சதி, மோசடிங்கிற வார்த்தையை பயன்படுத்த நான் தயாரா இல்லை. ஆமா, அதாவது அரசியல் அழுத்தம் கொடுக்குறாங்க. அது பெரிய கட்சி. டெல்லியில ஒரு லாபி இருக்கு, சென்னையில லாபி இருக்கு, மீடியா லாபி இருக்கு, சினிமா துறையில லாபி இருக்கு, கலைத்துறையில லாபி இருக்கு, எக்கனாமிக்கல் லாபி இருக்கு, எல்லா இடத்துலயும் அவங்களுக்கு லாபி இருக்கு. நாங்க எங்களுக்கு அரசியலே இல்ல, எங்களுக்கு தலைவர்களே இல்லைங்கிறாங்க. சுத்த பைத்தியகாரத்தனம். அயோத்திதாச பண்டிதர் தான் அந்த பேரை கொண்டு வந்தாரு. அப்ப எல்லாம் இதை பத்தி பேசுறதுக்கு ஆள் இல்லைங்கிறாரு. தேவேந்திர குல வேளாளர்ல இமானுவேலுக்கு ஆசிரியராக இருந்த பெருமாள் பீட்டர் இருக்காரு. அவர் வெள்ளக்காரங்கிட்டே பேசி பல பிரச்சனைகளை உருவாக்கியிருக்காங்க. 1950க்கு முன்னாடியே தேவேந்திர குல வேளாளர் வேணும்னு தேக்கம்பட்டி பாலசுந்தரராஜன் பெரிய இயக்கம் நடத்திருக்காரு. இமானுவேல் சேகரன் இதற்காக போராடி இருக்காரு. விடுதலை சிறுத்தைகள் தலித் பேண்டர் ஆஃப் இந்தியாவில் தான் வந்துச்சுங்க. அதை தமிழ்நாட்டுக்கு கொண்டு வந்தவர் அவனியாபுரம் மலைச்சாமி. அவர் ஒரு தேவேந்திர குல வேளாளர். ஆக மொத்தம் இவங்க சொல்ற மாதிரி எந்த காலத்திலையும் நாங்க ஆதி திராவிடன்னு எங்களை சொல்லிக்கிட்டதே கிடையாது, எந்த நிலையிலையும். இப்ப தலித்துங்கிற வார்த்தையை பயன்படுத்துறாங்க. நாங்க என்ன சொல்றோம்? ஷெட்யூல் காஸ்ட் டிபார்ட்மெண்ட்னா அட்டவணை சாதி துறை அல்லது பட்டியல் சாதி துறைன்னு சொல்லுங்க. ஏன் வேற பொருந்தாத விஷயங்களை சொல்றீங்க? அப்படின்னா இல்ல, அப்படித்தான் சொல்லுவோங்கிறாங்க. விஜய்க்கு நான் என்ன சொல்றேன், விஜய்க்கு இந்த பார்வை இருக்கா? பட்டியல் சாதின்னு சொன்னா தமிழ்நாட்டில் எவ்வளவு பேரு? 6-7 கோடியை தாண்டுது பாப்புலேஷன். இது எல்லாத்தையும் சேர்ந்து ஒரு ஷெட்யூல் காஸ்ட் அண்ட் ஷெட்யூல் ட்ரைப் நியர்லி ஒரு 2.5 வரும், ஒரு 2.5 கோடி வரும். இந்த 2.5 கோடியில ஷெட்யூல் ட்ரைப் 1% 2% கழிச்சுட்டா எஞ்சி இருக்கிற பாப்புலேஷன்ல ஒரு மேஜர் போர்ஷன் நாங்க தான் கிளைம் பண்றாங்க. எங்களை ஒரு மைனர் பார்ட்டின்னு சொல்றாங்க. வாட் இஸ் த நெசசிட்டி டு மென்ஷன்
Devendra Kula Venala as the minority community for VCK. What is the necessity? எல்லாரும் ஒண்ணுன்னு சொன்னா நாங்க கூட இருந்தோம்னா குறைச்சிருந்தோம்னா நம்ம எல்லாம் ஒண்ணு ஒரே குடும்பம். நான் ஒரு கவலை கூட சாப்பிட்டான்னா குறைச்சி சாப்பிட்டான்னா நீ சின்னவன் நீ ஒரு ஆளு நீ சின்னவன் நீ ஒரு ஆளுன்னு ஏன் சொல்லிக்கிட்டே இருக்காங்க. அவங்க அதிகாரத்தில் இருக்கிறதுனால எங்க பாப்புலேஷன் இதுக்குள்ளதான் இருக்கணுங்கிறாங்க. இருக்குன்னு சொல்லல, ஒரு கம்பல்சனை உருவாக்குறாங்க. இது ஏற்புடையதல்ல. சொல்ல போனா இது ஒரு மோசடி தான். இது ஒரு மோசடி தான். இது என்ன ஆகும்னா பட்டியல் சமுதாயத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒற்றுமைய விசிகாவினுடைய அரசியல் அசைவு சுத்தமா கெடுத்துரும், நிலைகுலைய வச்சிடும், சீர்குலைக்கும். அது அவங்க உள்கட்சி விவரம். அவர் பேசுற மாதிரி சொல்றேன். அது அவர் உள்கட்சி பிரச்சனை, உட்கட்சி பிரச்சனை. ஏன்னா வன்னியரசு தென் தமிழ்நாட்டை சேர்ந்தவர். அவருக்கு இங்க இருக்கிற நிலவரம் தெரியும். நாங்க தொடர்ந்து இது பொது பேர்ல இருக்கணுங்கிற கோர்ட் வரைக்கும் போயிருக்கு. பல விவாதங்கள் போயிருக்கு, பல தீர்மானங்கள், பல மாநாடுகள், பல போராட்டங்கள். அது வன்னியரசுக்கு தெரியும். இது ஒரு காமனா இருந்தா பரவாயில்லன்னு நினைக்கிறாரு. உண்மையிலே வன்னியரசு அதை ஏற்றுக்கொள்கிறார், நாங்கள் பாராட்டுகிறோம். ஆனால் திருமாவளவன் அவர்களுக்கு ஏற்றுக்கொள்கிற மனம் இல்லை. தாவேகாவுடைய 2 மாச நிர்வாகம் பல சிக்கல்களை தான் உருவாக்கிட்டு. இன்னும் அவர்களுக்கு சரியா போதிய அந்த தெளிவு அனுபவம் ஏற்படல என்பதுதான் அடித்தளத்தில் இருக்கிற விஷயங்களை பார்க்கும்போது தெரியுது. அவங்க இன்னைக்கு மேகதாட்டு விவகாரம், மேகதாட்டு அது மாதிரி இன்னைக்கு கோயில் நிலங்கள்லாம் வரிசையா ஒரு இடமா இதாகிட்டு இருக்கு. யாரும் புகுந்து கோயில் சொத்துக்களை எல்லாம் அவங்களோட சொந்த சொத்துக்களா மாத்திட்டு இருக்காங்க. இந்த மாதிரி பிரச்சனைகளுக்கெல்லாம் எப்படி இந்த அரசாங்கம் முடிவு பண்ண போறா தெரியல. இன்னைக்கு மேகமலை செட்டில்மெண்ட்ஸ் ஸ்ரீவில்லிபுத்தூர் டைகர் ரிசர்வேருக்குள்ள ஒரு 16 கிராமம் இருக்கு. கிட்டத்தட்ட 2.5 லட்சம் மக்கள் வெளியேற்றப்படுவாங்கன்னு சொல்றாங்க. அரிட்டாப்பட்டி பிரச்சனையில அரிட்டாப்பட்டி மக்களை வெளியேற்றணும்னு சொல்லி மத்திய அரசு முடிவெடுத்த போது, டங்ஸ்டன் சுரங்கத்துக்காக பிரச்சனை வரும்போது மக்கள் ஒற்றுமையா போராடி டங்ஸ்டன் சுரங்கத்தை மீட்டிருக்கிறோம். அதே போல தூத்துக்குடியில ஸ்டெர்லைட் பிரச்சனையில மக்கள் தங்கள் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க உறுதியா போராடி மீட்டிருக்கிறாங்க. அதே போல் தமிழ்நாடு முதலமைச்சர் இன்னைக்கு பரந்தூர் விமான நிலையம் வராதுன்னு சொன்னாரு. மக்கள் உணர்வுகளுக்கு மதிப்பளிச்சு பரந்தூர் விமான நிலையம் ஏற்படாம மாற்று திட்டத்துக்கு நாங்க முயற்சிக்கிறோம்னு அவங்க அமைச்சர் சொல்றாரு, நிர்மல்குமார் சொல்றாரு. அந்த அடிப்படையில தாவேக அரசு உடனடியாக தலையிட்டு சீராய்வு மனுவை உச்சநீதிமன்றத்தில் தாக்கல் செய்து மேகமலையில் இருக்கக்கூடிய 5-6 தலைமுறைகளாக குடியிருக்கக்கூடிய அந்த மக்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என்பது இன்றைக்கு எழுந்திருக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அதை இந்த அரசு எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று தெரியவில்லை. விசிகா இதுக்கு முன்னாடி எப்படி பேசிட்டாங்க சப்போர்ட் டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இப்ப தொடர்ந்து அதை வலியுறுத்துறாங்க. இந்த பாப்புலேஷன்ல எந்த பிரச்சனையும் இடையூறு எங்களை சிறுமைப்படுத்துகிற வேலையை அவங்க செய்ய வேண்டாம். இதுதான் எங்களுடைய நிலைப்பாடு.